காலம் நரம்பு சுருண்டு இருக்குன்னு நிறைய பேரு அவஸ்தைப்பட்டுட்டு இருக்காங்க. அதாவது ரொம்ப நேரம் நின்றுட்டு வேலை செய்யறவங்களா இருக்கட்டும், ரொம்ப நேரம் காலை தொங்க போட்டுட்டு இருக்கவங்களா இருக்கட்டும், நல்ல வெயிட் போட்டுட்டு உடல் பருமன் இருக்கவங்களா இருக்கட்டும், ஜெனட்டிக்கா வருது, வயசான டைம்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு கால்ல நரம்பு சுருண்டு சுருண்டு இருக்கும், வலி தாங்க முடியாது. சோ இந்த வெரிகோஸ் வெயின் சொல்லக்கூடிய நரம்பு சுருண்டு போறது எதனால வருது அப்படின்னா, நம்ம கால்ல ரத்த குழாய் வெயின் இருக்கு. இந்த வெயின்ல பாத்தீங்கன்னா நிறைய வேல்வ்ஸ் இருக்கு. இந்த வால்வ் வந்துட்டு ப்ராப்பரா மூடி திறக்கல அப்படின்னா, இல்ல இந்த ரத்த குழாயோட சுவர் வந்துட்டு நல்ல வீக்கா இருக்கு அப்படின்னா, வலிமை இல்லாம இருந்துச்சு அப்படின்னா, நமக்கு ப்ராப்பரா இந்த பிளட் சர்க்குலேஷன் வந்துட்டு நடக்காது. அப்போ நின்றுட்டே இருக்கும்போது என்ன ஆகும், ரத்தம் வந்துட்டு கீழே வந்துட்டு ஸ்டாக்னண்டா தேங்கி நிற்கும். ப்ராப்பரா ஹார்ட்டுக்கு போய் சர்க்குலேஷன் ஆக வேண்டிய ப்ராசஸ் வந்துட்டு இங்க லேக் ஆகும். சோ அதனால இந்த வேல்வ் ப்ராப்பரா மூடி திறக்க முடியாம இருக்கிறனால நமக்கு ரத்த சப்ளை வந்துட்டு ப்ராப்பர் சர்க்குலேஷன் இல்லாம இருக்கிறனால வரதுதான் நரம்பு சுருண்டு வர்றது. சோ வெளிய பாக்குறதுக்கு பெருசா நரம்பு சுருண்டு சுருண்டு இருக்கும். சிலர் பாத்தீங்கன்னா ஊதா கலர்ல இருக்கும், ப்ளூ கலர்ல இருக்கும். அதே மாதிரி அரிப்பு இருக்கும். இப்போ ரத்த ஓட்டம் சீரா இல்ல அப்படின்னா நமக்கு கால்ல அரிப்பு இருக்கிறது, கால் எரிச்சலான ஒரு வலி, கிளாடிபிகேஷன் பெயின் அப்படின்னு சொல்லுவோம். சோ ஆயுத தீக்குச்சி வச்சு கொழுத்துனா எப்படி இருக்குமோ அதே மாதிரி எரிக்கிற மாதிரி வலி இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நைட்டு படுக்கும் போது எனக்கு பிடிச்சி இழுத்த மாதிரி இருக்கு, கிராம்ஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்லுவாங்க. ரத்த ஓட்டம் சீரா இல்லாம இருக்கிறனால கால்ல புண்ணு வரும், வெரிகோஸ் அல்சர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த புண்ணு வந்துட்டு சீக்கிரத்துல ஆறாது, மாச கணக்கா இருந்துட்டு இருக்கும். நீங்க சர்க்கரை பாப்பீங்க, சுகர் இருக்காது. பார்த்தா காரணம் வெரிகோஸ் வெயினால இந்த வெரிகோஸ் அல்சர் வந்துச்சுன்னா சீக்கிரத்துல ஆறாது. சோ எல்லாருக்குமே தெரியும் நம்ம வாக்கிங் கண்டிப்பா டெய்லி 1/2 மணி நேரம் வாக்கிங் போகணும் அப்படின்னு. ஏன் அப்படின்னா இப்போ நமக்கு ஹார்ட் எப்படி உடம்புல பம்ப் பண்ணி எல்லா பிளட்டையும் வெளியேற்றுதோ அது ஃபர்ஸ்ட் ஹார்ட்டோ, அதே மாதிரி நம்ம காலுக்கு காஃப் மசில் அப்படின்னு சொல்லக்கூடியதான் செகண்ட் ஹார்ட். இந்த காஃப் மசில்ஸ் தான் நமக்கு நடக்கும்போது ஓடும் போதெல்லாம் கான்ட்ராக்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணி இந்த வெயின்ஸ்க்கெல்லாம் சப்போர்ட் பண்ணக்கூடியது. அதனாலதான் நம்ம வந்துட்டு கண்டிப்பா வெரிகோஸ் வெயின் இருக்கவங்க ஒரே இடத்துல நின்றுகிட்டே இருக்கக்கூடாது, 8 மணி நேரம் நிக்க கூடாது. நடைங்க, ஒரு 1/2 hour வாக் பண்ணுங்க. ஒர்க்கிங் பிளேஸ்லயுமே கொஞ்சம் கொஞ்சம் காலுக்கு ப்ரெஷர் கொடுக்க சொல்லுவோம். சோ சில காஃப் மசில் எக்ஸசைஸ் வந்துட்டு நமக்கு சொல்லி கொடுப்போம். ரொம்ப நேரம் ஒர்க் பண்றவங்களுக்கும், இப்போ போலீஸ், செக்யூரிட்டி, நிறைய கடைகள்ல ரொம்ப நேரம் நின்றுகிட்டே வேலை செய்யறவங்க, டிரைவர்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா நம்ம கால் தொங்க போட்டுட்டே இருப்பாங்க, அவங்களுக்குமே நிறைய பேர் வந்துட்டு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இது வந்துட்டு நம்ம ஒண்ணு வாக்கிங், ரெண்டாவது பாத்தீங்கன்னா கால் படுக்கும் போது பில்லோ வச்சு காலை தூக்கி வச்சுட்டு நம்ம எலிவேட் பண்ணிட்டு நம்ம படுக்கிறது. சோ பிளட் சர்க்குலேஷன் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. மூணாவது பார்த்தோம்னா நான் உணவு முறை சொல்லுவேன். என்ன உணவுகள் நம்ம எடுக்கலாம் அப்படின்னா, சோ ரத்த ஓட்டம் நல்லா இருக்கணும்னா பயோஃபிளேவினாய்ட்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள் நம்ம எடுத்துக்கணும். அதுலயுமே குறிப்பா வந்துட்டு நம்ம ஹெஸ்பெரிடின், ரியூட்டின் இந்த மாதிரி காம்பனன்ட்ஸ் இருக்கக்கூடிய உணவுகள் வந்துட்டு நம்ம அதிகமா எடுக்கும்போது பிளட் சர்க்குலேஷன் வந்துட்டு நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அந்த ஹெஸ்பெரிடின், ரூட்டின் வந்துட்டு எந்த உணவுல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் சொல்லக்கூடிய சாத்துக்குடி, லெமன், ஆரஞ்சு இந்த மாதிரி உணவுகள்ல இருக்கு. அதே மாதிரி கிரேப்ஸ் வந்துட்டு ரத்த ஓட்டத்துக்கு ரொம்ப நல்லது. அந்த உலர் திராட்சை வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கண்டினியூஸா 41 டேஸ் எடுங்க, 90 டேஸ் எடுங்க அப்படின்னு சொல்றது. சோ பிளட் சர்க்குலேஷனுக்கு இந்த கிரேப்ஸ் வந்துட்டு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்ல, மாதுளம்பழம் ரொம்ப பெஸ்ட். சோ மாதுளம்பழம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி சின்ன வெங்காயம், பூண்டு சேர்த்துக்கலாம். ரத்த சீரோட்டமா இருக்கணும்னா நமக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி எனக்கு இந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து ஸ்மூத்தா இருக்கணும் அப்படின்னா விட்டமின் இயும் ஃபேட்டி ஆசிட்ஸும் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள் எடுக்கணும். அதாவது பாதாம், வால்நட், ஃபிளாக்ஸ் சீட், சன்ஃபிளவர் சீட் இந்த மாதிரி நட்ஸும் நம்ம டெய்லி சேர்த்துக்கலாம். எனக்கு மாச கணக்கா எனக்கு வலி குறையல அப்படின்னு சொல்றாங்க, கொத்தவரங்காய் ஒரு 5 கொத்தவரங்காய் எடுத்துட்டு ஒரு 3-4 சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, ஜீரகம், 1-2 பூண்டு போட்டு நல்ல ஒரு சூப் மாதிரி பண்ணி ஒரு கண்டினியூஸா நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பெயின் ரொம்ப அழகா குறைஞ்சு வரும். அடுத்தது பார்த்தோம்னா இந்த வெயின், அதாவது இந்த ரத்த குழாயோட இந்த சுவர் வந்துட்டு நமக்கு லூஸ் ஆனாலே பிரச்சனை ஆகும்.
சோ இது நல்ல வலிமையா இருக்கணும்னா நம்ம விட்டமின் சியும் புரோட்டீனும் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள் நம்ம எடுக்கணும். இப்ப விட்டமின் சி ஆல்ரெடி நான் சிட்ரஸ் ஃப்ரூட் சொல்லியிருக்கேன். அதோட சேர்த்து நெல்லிக்காய், பப்பாளி, அன்னாசி பழம் இந்த மாதிரி பழங்களும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ரத்த குழாயோட சுவர் வந்துச்சு வலிமையாகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும், சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி புரோட்டீன் அதிகமா இருக்கக்கூடிய கடலை, முட்டை, பயிர் வகைகள், சோ இந்த உணவுகளும் நம்ம எடுத்துக்கலாம். சோ நான் சொன்ன எல்லா உணவுகளும் எடுத்துக்கிட்டு அதோட சேர்த்து நம்ம டெய்லி வாக்கிங், அப்புறம் காஃப் மசில் எக்ஸசைஸ், அதே மாதிரி கம்ப்ரெஷன் ஸ்டாக்கிங்ஸ் நம்ம போடும்போது ஓரளவுக்கு நமக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். சோ இதோட சேர்த்து நம்ம மெடிசன்ஸும் எடுக்கும்போது நல்ல அழகா நம்ம மேனேஜ் பண்ணலாம். சோ ஹோமியோபதியில பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையான மெடிசன்ஸ் இருக்கு. ஹேமமெலஸ், ஏஸ்குலஸ், பல்சாட்டில்லா, கல்குவேரியா ஃப்ளோர் அப்படின்னு நிறைய மெடிசன்ஸ் இருக்கு. பேஷண்ட்ஸ்க்கு கண்டிஷனை பார்த்து ஒவ்வொரு பேஷண்ட்ஸ்க்கும் மெடிசன் வந்துட்டு நமக்கு மாறுபடும். இப்போ 100 மெடிசன் வெரிகோஸ் வெயினுக்கு இருக்குன்னா 100 மெடிசனுமே பேஷண்ட்ஸ் கொடுத்து டெஸ்ட் பண்ண முடியாது. ஒவ்வொரு பேஷண்ட்ஸ்க்கும் நம்ம இண்டிவிஜுவலிஸ்டிக்கா தான் மெடிசன்ஸ் கொடுப்போம். ஸோ இதே மாதிரி நம்ம மசாஜ் பண்ணணும். வெரிகோஸ் வெயின் இருக்கவங்க எப்பவுமே மசாஜ் பண்ணும்போது கீழே இருந்து மேலதான் மசாஜ் பண்ணணும். ஸோ மசாஜ் ஆயில் ரொம்ப அருமையான மசாஜ் ஆயில் இருக்கு, ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ஸோ இந்த வீடியோல உங்களுக்கு வெரிகோஸ் வெயின் எதனால வருது, அது வந்துச்சுன்னா என்னென்ன தொந்தரவுகள் கொடுக்கும், என்ன சாப்பிடணும், என்ன லைஃப் ஸ்டைல சேஞ்சஸ் பண்ணும், மெடிசன் இருக்கா இல்லையா, மேனேஜ் பண்ணலாமா அப்படின்னு ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடைச்சிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ரொம்ப நன்றி.